திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம கர்ப்பக்கிரியை பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு கடைசி 7 பாடல்கள் வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? எல்லா தத்துவங்களையும் சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு தத்துவங்களும் ஒவ்வொரு நிலைகளா அந்த ஆன்மாக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆண் பெண் எப்படி எல்லாம் இருந்தா ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் அந்த வழிமுறைகள் சொல்லியிருந்தாரு. அப்புறம் அழிப்பிறப்பு பற்றி சொல்லியிருந்தாரு. எல்லா ஆன்மாக்களுக்குமே சரியான அளவு சிவனும் சக்தியும் தன்னோட ஆற்றலை கொடுக்குறாங்க. ஆனா அந்த சிவனுடைய ஆற்றலான நாதம் கூடும்போது அது ஆண் குழந்தையாகவும், சக்தியினுடைய விந்து கூடும்போது அது பெண் குழந்தையாகவும் பிறக்குது. ஆனா இறைவனுடைய படைப்புல இரண்டுமே சரிசமமாக தான் தரப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால்தான் இப்பவும் நாம ஆண் தன்மையோட பிறந்து வளர்ந்தாலும் சரி, பெண் தன்மையோட இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பெண்ணுக்கு அந்த கருமுட்டை உற்பத்தி ஆகிறது எல்லாம் நின்னு போய் பெண்ணினுடைய உடல் அழிவுடலாக மாறப்படுகிறது. அதே மாதிரி ஆணுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த விந்துவினுடைய ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து ஆண் உடலும் அழிவுடலா தான் மாறுது. உடல் அளவுல மட்டும் இல்ல, மனதளவுலையும் சரி, வயதாக ஆக அந்த பெண்மைக்கே உரிய அந்த பொறுமை, நிதானம் எல்லாமே மாறி பெண்களுக்குள்ளேயும் ஒரு கோபம், வீரம் இதெல்லாமே வரப்படுது. அதே மாதிரி ஆண்களுக்கும் வயதான பிறகு கொஞ்சம் அந்த தைரியம் போய் அந்த நிதானம் அவங்களுக்குள்ள அந்த ஒரு அமைதி, பொறுமை இது எல்லாமே வரப்படுது. ஏதோ ஒரு விதத்துல கடைசி நிலையா அந்த அழிவுடலா நம்ம மாறும்போதுதான் அந்த முதிர்ச்சிக்கான பக்குவம் நமக்கு வருது. அந்த இறைவன் என்ன மாதிரி உருவாக்கணும்னு நினைச்சாங்களோ அதே மாதிரிதான் இறுதியா நம்ம வர்றோம். இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் அந்த சுவாசம் எப்படி இருக்கணும்? இது ஒரு ஆரோக்கியமான குழந்தைக்காக மட்டும் கிடையாது. இந்த சுவாச பயிற்சி, அந்த விந்து வெளியேற்ற பயிற்சி எல்லாமே நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும், நம்மளுடைய விந்து வெளியேற்றம், கருமுட்டை வெளியேற்றத்தை பொறுத்துதான் இருக்கு. அப்போ ஒரு ஆண் உடலை எப்படி ஆரோக்கியமா வைக்கிறது, பெண் எப்படி ஆரோக்கியமா வைக்கிறது, இது எல்லாமே இதுவரைக்கும் பார்த்தோம். அடுத்த பாடல் பார்க்கலாம். 485வது பாடல். உருவம் வளர்ந்திடும் திங்கள் 10 பருவமது ஆகவே பாரினில் வந்திடும் மருவி வளர்ந்திடும் மாயையினாலே அருவம் அது ஆவது இங்கு ஆர் அறிவாரே. உருவம் அப்படின்னா இப்ப குழந்தை ஆண் பெண் இருவரும் சேர்ந்த பிறகு அது ஒரு அலித்தன்மையோட ஒரு பிண்டமா ஒரு தசை மட்டும் உள்ள ஒரு இதாதான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு உருவம் வரும். கை கால் அப்படின்னு அது ஒரு உருவமா வருது. வளர்ந்திடும். அது வளர்வதற்கு எத்தனை காலம் எடுத்துக்குதுன்னா திங்கள் 10 ஒரு 10 மாத காலம் வரைக்கும். திங்கள் அப்படிங்கிறது மாதத்தை குறிக்கும். 10 அப்படிங்கும்போது 10 மாத காலம் அந்த உருவம் வளர்ந்து வருவதற்கு தேவைப்படுகிறது. பருவம் அது ஆகவே பாரினில் வந்திடும். அந்த உருவம்லாம் பெற்று அதுக்கு ஒரு தக்க பருவம், இனி இது வெளியே வந்தா இந்த உலகத்துல அதால வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு பருவம் வந்ததும் ஆகவே பாரினில் வந்திடும். பாரினில் வந்திடும்னா அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து 10 மாதத்துக்கு அப்புறம் அது உயிர்ப்பித்து வெளியில வருது. மருவி வளர்ந்திடும் மாயையினாலே அந்த வெளியில வந்த பிறகு அந்த குழந்தைய யார் வளர்க்கிறா அப்படின்னா இந்த மாயை தான் வளர்க்குது. மாயை அப்படிங்கிறது அந்த குழந்தைய சுத்தி இருக்கக்கூடிய எல்லா உறவுகளும் மாயை தான், எல்லா பொருட்களும் மாயை தான். இப்ப இந்த மாயையினாலேதான் அந்த குழந்தை வருது. கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு ஆணவம், கண்மம் எல்லா மாயையும் அப்படியே சேர்ந்துகிட்டே வருது. அப்புறம் ஒரு காலத்துல அது அந்த குழந்தையும் ஒரு மாயையாவே வளர்ந்து வந்துருது.
அருவம் அது ஆவது இங்கு ஆர் அறியாரே. அப்ப இந்த மாயையினால பெறப்பட்ட இந்த உடல், மாயையினாலே வளர்க்கப்பட்ட இந்த உடலுக்கு உள்ள என்ன இருக்குன்னா, அருவமா சிவனும் சக்தியும் தான் இருக்காங்க. ஆனா அத வந்து நம்ம யாருமே தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது. அத தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சியும் பண்றதும் கிடையாது. அதத்தான் சொல்லியிருக்காரு. அருவம் அது ஆவது இங்கு யார் அறிவாரே. இங்க இருக்கிற யாரு இந்த உடலுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. உள்ள எல்லாருக்குள்ளயும் ஒரே சிவனும் சக்தியும் தான் இருக்கு. அத தெரிஞ்சுக்காம வெளியில இருக்கக்கூடிய இந்த மாயை உடலை பார்த்துட்டு இது ஆணா பெண்ணா, இது எப்படி இருக்கு, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, என்ன தொழில் செய்யறாங்க அப்படின்னு அந்த நான் அப்படிங்கிற மாயைக்கே நாம அடையாளம் கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கோமே தவிர உள்ள இருக்கக்கூடிய அந்த அருவமான சிவனை சக்தியையும் நாம உணர்றதே இல்ல, தெரிஞ்சுக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்க. திரும்ப ஒருக்க பார்க்கலாம். அந்த பெண்ணினுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய அந்த உடலானது முழு உருவம் பெற்று வளர்வதற்கு 10 மாத காலம் எடுக்கிறது. 10 மாத காலத்தில் தக்க பருவம் வந்த பிறகு அக்குழந்தையானது கருவிலிருந்து வெளியில் இந்த உலகை ஆள்வதற்காக வருகிறது. அவ்வாறு வந்த அக்குழந்தையானது மாயையினாலேயே வளர்க்கப்பட்டு, மாயையினாலேயே பாதுகாக்கப்பட்டு, மாயையாகவே வளர்கிறது. அந்த மாயைக்குள் அருவமாக இறைவன் இருப்பதை இங்கு யாரும் அறிவாரில்லையே அப்படின்னு நம்மள நினைச்சு வருத்தப்படுறார். இப்ப 486வது பாடல். 85வது பாடல்ல என்ன சொல்லியிருக்காரு? 10 மாதம் கழிச்சு அந்த குழந்தை வந்துருது, உள்ள இருக்கிற இறைவனை நாம தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அந்த இறைவன் எப்படி இருக்காருன்றத அடுத்த பாடல்ல சொல்றார். இட்டான் அறிந்திலன் ஏற்றவள் கண்டிலல் தட்டான் அறிந்தும் ஒருவருக்கு உரைத்திலன் பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்கு உளன் கெட்டேன் இம்மாயையின் கீழ்மை எவ்வாறே. இட்டான் அப்படின்னா அந்த ஒரு கரு உருவாகிறதுக்கு கொடுத்தவன், இத இடு அப்படின்னா கொடுக்குறாங்க. அப்ப இட்டான்னா இந்த இடத்துல ஆண் தான் வந்து விந்துவை வந்து குறிக்கிறார். அந்த கரு உருவாகிறதுக்கான விந்துவை வந்து கொடுக்குது. அப்ப இட்டான் அப்படின்னு சொல்ற அந்த சொல் வந்து ஆணை குறிக்குது. அறிந்திலன் அப்படின்னா அவனுக்கே தெரியாது. ஒரு ஆண் வந்து எத்தனை முறை உடல் உறவு கொண்டாலும் எந்த உடல் உறவுல நம்ம உடல்ல இருந்து வெளிப்பட்ட அந்த விந்து குழந்தையா மாறுது, எதுல வந்து அந்த உயிர் ஆற்றல் இருக்கு, எப்ப அது குழந்தையா மாறப்போகுது அப்படிங்கிறத கொடுத்த அவருக்கே வந்து தெரியாது. அந்த ஆண் அறிந்திலன், அவருக்கு எதுவுமே தெரியாது. தெரியாமலேதான் அந்த ஆண் வந்து அந்த விந்துவை கொடுக்கிறான். ஏற்றவள் கண்டிலல். ஏற்றவள் அப்படின்னா சரி கொடுத்தவனுக்கு தான் அது தெரியல அப்படின்னா பெண் தான் அந்த விந்துவை வந்து வாங்கிக்கிறாங்க. அப்ப ஏற்றவள் அப்படிங்கிறது இங்க பெண்ணை குறிக்கிறது. கண்டிலல் அவளுக்கும் தெரியாது. எத்தனை முறை உடல் உறவு வச்சுக்கிட்டாலும் எப்போ வந்த விந்து நமக்குள்ள இருக்கிற கரு முட்டையோட சேர்ந்து அது கருவா மாறப்போகுது அப்படிங்கிறத ஏற்றவள் கண்டிலல். அதை வாங்கின அவளுக்கும் தெரியாது. இப்ப நம்ம வாங்கிட்டோமா, இப்போ குழந்தையா மாறப்போதா, எதுவுமே வந்து அவளுக்கு தெரியாது. அப்ப இதுலயே நாம தெரிஞ்சுக்கலாம், இருவருக்கும் தெரியாமலே எப்படி ஒரு கரு உருவாகுதுன்னா இரண்டையும் தெரிந்த ஒரு ஆற்றல் வந்து இருக்கு, அதுதான் இதெல்லாம் வழி நடத்துது அப்படிங்கிறத நாம இதிலே தெரிஞ்சுக்கலாம். இட்டான் அறிந்திலன் ஏற்றவள் கண்டிலன். ஆணுக்கும் எதுவும் தெரியாது, பெண்ணுக்கும் எதுவும் தெரியாது. தட்டான் அறிந்தும் ஒருவருக்கு உரைத்திலன். ஆனா யாருக்கு தெரியுதான்? தட்டானுக்கு அறிந்தும். தட்டானுக்கு தெரிஞ்சிருதான். தட்டான் அப்படின்னா இப்ப இந்த நகை, இரும்பு ஜாமான் அப்படின்லாம் செய்யறாங்கன்னா அவங்க அதை தட்டி மெருகேத்தி அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து பானை செய்யறாங்க, இது செய்யறாங்க அப்படின்னா தட்டான் அப்படின்னா செய்யறவங்க, படைப்பவர்கள் தான் தட்டான். அப்ப இந்த இடத்துல தட்டான் யாருன்னா பிரம்மா. பிரம்மாக்கு வந்து தெரியுமா, பிரம்மாக்கு அறிந்தும் ஒருவருக்கும் உரைத்திலன். ஆனா அவர் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாரு. பிரம்மா நம்ம உடலுக்குள்ள மூலாதாரத்துல இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் பிரம்மா அப்படின்னு பார்த்தோம். அந்த பிரம்மாக்கு தெரிஞ்சிரும் இந்த தடவை அந்த விந்து
உயிர் ஆற்றலோட போயிருக்கு அப்படின்னு பிரம்மாவுக்கு தெரியும். அந்த பெண்ல இருக்கக்கூடிய பிரம்மாக்கும் தெரியும். இப்போ வந்து விந்து உயிர் ஆற்றலோட வந்திருக்கு, இப்ப கருமுட்டையோட இணைந்து சேரப்போகுது அப்படின்னு பிரம்மாவுக்கு தெரியும். ஏன்னா அவர்தான் அந்த கருவுக்கு இனி ஒவ்வொரு உருவமா கொடுத்து அதை வந்து படைக்க போறாரு. இப்போ தட்டான் அறிந்தும் பிரம்மாக்கு தெரிந்தும் ஒருவருக்கும் உரைத்துல நானா அவர் அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்து சொல்றது கிடையாது. இப்போ உனக்கு கரு உருவாக போகுது அப்படிங்கிற எதையுமே சொல்றது கிடையாது. பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்கு உள்ளான். தட்டான் அப்படிங்கிறது பிரம்மானா, பரமன் அப்படிங்கிறது சதாசிவன். சதாசிவன் இல்ல சிவன் அப்படி எடுத்துக்கலாம். இந்த உடலை பொறுத்த வரைக்கும் சதாசிவன் தான். பட்டாங்கு சொல்லும் அப்படின்னா அத ஃபுல்லா அமைத்து நமக்கு கொடுக்கக்கூடியது யாருன்னா பரமன். பிரம்மா வந்து செய்யறதுக்கு ரெடியா இருந்துட்டாலும் இந்த குழந்தை சிவப்பா வரணும், அதுக்கு கண்ணு இப்படி இருக்கணும், அது ஹைட் இவ்வளவு தூரம் வளரணும், அதுக்கு இந்த வயசுல அதுக்கு இந்த மாதிரியான ஒரு உடல் அமைப்பு வரணும், இவ்வளோ வெயிட் இந்த வயசுல போடணும், இந்த வயசுல குறையணும் அப்படிங்கிற எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸையும் பிரம்மாக்கு யார் சொல்வானா சதாசிவன் சொல்வான். இப்போ ஒரு கோழி முட்டை மயில் முட்டை எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா 2 முட்டையையும் உடைச்சோம்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். உள்ள வந்து வெள்ளைக்கரு மஞ்சக்கரு 2 நிறம் தான் இருக்கும். ஆனா அந்த மயில் வளர வளர பார்த்தா அதோட தோகையில ப்ளூ கலர் வருது, ரெட் கலர் வருது, பச்சை கலர் எல்லா கலரும் வருது. ஆனா அது எல்லாம் முட்டைக்குள்ள இருந்துச்சானா இருந்துச்சு. அது ஏன் நமக்கு தெரியல அப்படின்னா அது சூக்குமமா உள்ள இருந்திருக்கு. உள்ள இருக்கிறது தான் அப்படி வெளியே தோன்றுது. எப்படி அந்த நிறங்கள் மட்டும் தோன்றுதோ அதே மாதிரிதான் அந்த மயிலோட வாழ்நாள் காலம் எவ்வளவு, அது எத்தனை குஞ்சு அடுத்து அது பொரிக்கணும், அது எந்த ஏரியால அது வளரணும், இது எல்லாமே அந்த முட்டைக்குள்ள பதிவிடப்பட்டிருக்கு. அதுதான் வந்து தக்க காலம் வரும்போது தோன்றுது. அப்ப இதெல்லாம் எப்படி இருக்கணும்னு அந்த டேட்டாவை யார் கொடுக்கிறாருன்னா சதாசிவன் கொடுக்கிறார். சதாசிவன் சொல்றபடி யார் செய்யறா? பிரம்மா செய்யறார். பிரம்மா செய்யறத அவர் ஆனா யாருக்கும் சொல்றது கிடையாது. இப்படிதான் உள்ள சதாசிவனும் பிரம்மாவும் வந்து இணைந்து வேலை பார்க்கறாங்க. அதே மாதிரிதான் ஒரு விதை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆப்பிள் விதைனா அது வந்து ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்கும். ஆனா அது வளரும் போது பார்த்தா அதுல இருந்து பச்சை கலர்ல இலைகள் வருது, பழம் சிவப்பா வருது, உள்ள மஞ்சள் நிறம் தெரியுது. இத்தனோண்டு விதையில இருந்து அவ்வளோ பெரிய மரம் வருது. இதெல்லாம் எப்படின்னா அதுக்குள்ள சூக்குமமா பதிவிடப்பட்டிருக்கு. சதாசிவன் இந்த விதையில இருந்து என்ன சுவையில பழம் வரணும், அது என்னைக்கு வரணும், எவ்வளவு பெருசா வரணும் எல்லாமே சதாசிவன் சொல்றபடி பிரம்மா அதுக்குள்ள வந்து படைக்கிறாரு. பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்கு உள்ளான். எப்படியெல்லாம் இதை அமைக்க போறோம் அப்படிங்கிறத சொல்றதுக்காக சதாசிவனும் அதுக்கு உள்ளேயே இருக்கிறான். கெட்டான் இம்மாயையின் கீழ்மை எவ்வாறே. ஆனா இத வந்து நாம புரிஞ்சுக்கிறதே இல்ல. நம்ம ஒரு நாளும் யோசிக்கிறது கிடையாது. ஏன் இப்படி நமக்கு உடல் அமைஞ்சிச்சு, இது என்ன காரணமா இருக்கும், எதுவுமே நமக்கு தெரியறது இல்ல. ஆனா உள்ள இருந்து இது எல்லாத்தையும் இயக்கி செய்துட்டு இருக்கிற ஒருத்தரை நாம உணர்றதே இல்ல அப்படின்னு நம்மளை பார்த்து வருத்தப்படுறாரு. காரணம் என்னன்னா நம்ம இந்த மாயையினுடைய அந்த கீழ்மை குணத்திலேயே இருக்கிறனால அந்த உயர்ந்த சதாசிவன் உள்ள இருந்து இயக்குறத நாம வந்து புரிஞ்சுக்கிறதே இல்ல. அப்ப இந்த மாயை வந்து எவ்வளவு மயக்கத்தை கொடுக்குது, அது மூலமா நாம எந்த அளவுக்கு கெட்டு இருக்கோம் அப்படின்னு வருத்தப்படுறாரு. கெட்டேன் இம்மாயையின் கீழ்மை எவ்வாறே. இந்த மாயையினுடைய கீழ்மையான குணத்தினால் நாமல் கெட்டு அந்த சதாசிவனை உணர வழி இல்லாமல் இருக்கிறோம். இட்டான் அறிந்திலன். ஆண் நாம குடுக்கிறோம் அப்படிங்கிறதையே அறிந்துக்கவில்லை. ஏற்றவள் கண்டிலர். பெண்ணும் அந்த ஆணுகிட்ட இருந்து வாங்கிட்டோம் அப்படிங்கிறத கூட உணரவில்லை. ஆனால் தட்டான் அறிந்தும் பிரம்மாவானவன் இது அனைத்தையும் அறிந்தும் ஒருவருக்கும் உரைத்திலன். யாருக்கும் அதை தெரியப்படுத்துறது கிடையாது. பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்கு உள்ளான். எவ்வாறு அந்த கருமுட்டை உருவாக வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்ப எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய சதாசிவனும் அங்கேயே இருக்கிறான். கெட்டேன் இம்மாயையின் கீழ்மை எவ்வாறே. இவ்வளவு அறியாமையை கொடுக்கக்கூடிய அந்த மாயை கண்டு வருத்தப்படுகிறார்.
487வது பாடல். இன்பு உற நாடி இருவரும் சந்தித்து துன்பு உற பாசத்தில் தோன்றி வளர்ந்த பின் முன்பு உற நாடி நிலத்தின் முன் தோன்றிய தொன்பு உற நாடி நின்று ஓதலும் ஆமே. இப்ப இறைவன் வந்து நமக்கு இந்த பிறவிக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து அந்த கருவுக்குள்ளேயே அம்மா வயிற்றுக்குள்ள வளரும் போதே அது எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாரு. அதுதான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. இன்பு உற நாடி இருவரும் சந்தித்து, ஒரு ஆணும் பெண்ணும் இருவரும் அப்படிங்கிறது அம்மா அப்பா அந்த உடல் உறவின் போல சந்திக்கிறது. இன்பு உற நாடி அந்த ஆண் பெண் இன்பத்தை நாடி இருவரும் சந்தித்து இருக்கும் போது துன்பு உற பாசத்தில் தோன்றி வளர்ந்த பெண் அந்த இன்பத்தினால் கிடைத்த அந்த கரு வந்து துன்பு உருனா இந்த பாச மலங்களாலதான் நமக்கு வந்து அந்த குழந்தையானது பெறப்பட்டு வளர்க்கப்பட்டு அந்த மாயையை அனுபவிக்கிறதுக்காக அந்த மாயையிலேயே அதுதான் துன்புறு பாசத்தில் தோன்றி வளர்ந்த பின் அந்த குழந்தையானது வளர்ந்த பின் முன்பு உற நாடி நிலத்தில் முன் தோன்றி நமக்கு முன்பே நம்ம கூட உறவாடி இந்த நிலத்தில் நமக்கு முன்னாடி தோன்றிய தொன்பு உரு நாடி நின்று ஓதலும் ஆமே. அப்ப முன்பு உற நாடினா நமக்கு முன்பாகவே இங்க இருந்து எல்லாத்தையும் பார்த்து நமக்கு என்ன நடக்கணும் நடக்க கூடாது எல்லாத்தையுமே நிர்ணயிக்கப்படக்கூடிய அந்த இறைவன் தான் தோன்றி இருக்கார். அவர் தோன்ற பிறகுதான் இந்த கரு வந்து தோன்றி வளருது. தொன்பு உரு நாடி நின்று ஓதலும் ஆமே. அவரை உணர்ந்தாலே நமக்கு என்ன மாயை எதனால இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அதை எப்படி கடந்து வர்றது அப்படிங்கிறது தெரியும். அப்ப அந்த ஆதிய உணர்ந்தாலே நாம அதுல இருந்து விடுபட்டுலாம். ஆனா ஏனோ நாம வந்து அதை உணராமலே இருக்கணும். கிட்டத்தட்ட 3 பாடல்கள்லயுமே அதையே தான் சொல்றாரு. இன்பு உற நாடி இருவரும் சந்தித்து ஆண் பெண் இருவரும் சந்தித்து இன்பமாக இருக்கக்கூடிய நேரத்தில் துன்பு உற பாசத்தில் தோன்றி வளர்ந்த பின் அவ்வாறு பெறப்பட்ட அந்த குழந்தையானது துன்பத்தை அனுபவிக்கும் பொருட்டு அந்த பாச மலத்தில் தோன்றி வளர்ந்த பிறகு முன்பு உற நாடி நிலத்தில் முன் தோன்றி இந்த கரு உருவாவதற்கு முன்பாகவே அந்த நிலத்தில் தோன்றிய நம் இறைவன் தொன்பு உற நாடி நின்று ஓதலுமாமே. அவனை நாம நாடி அவனை தேடி அவனை உணர்ந்து அவனுடைய நாமம் நமசிவாய அப்படிங்கிற அந்த நாமத்தை நாம சொன்னாலே போதும் அவரை போய் அடைந்துடலாம், அவரை உணர்ந்துடலாம். ஆனா நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். அந்த நாமத்தை சொன்னாலே போதும் அவரை அடைந்திடலாம். 488வது பாடல். குயிர் குஞ்சு முட்டையை காக்கை கூட்டி இட்டால் அயிர்ப்பு இன்றி காக்கை வளர்க்கின்றது போல் இயக்கு இல்லை போக்கு இல்லை ஏன் என்பது இல்லை மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்றவாறே. இது அந்த குயில் காக்கா கதையதான் வந்து சொல்லியிருக்காரு. குயிலுக்கு வந்து கூடு கட்டி குஞ்சு பொரிக்கிற அந்த தன்மை வந்து குயிலுக்கு கிடையாது. இப்ப குயில் என்ன செய்யும்னா காக்காவோட கூட தான் வந்து பாத்துக்கிட்டே இருக்கும். காக்கா இல்லாத நேரம் இந்த குயில் காக்காவோட கூடுல போய் முட்டை போட்டுட்டு வந்துரும். அதுக்கப்புறம் அது அந்த கூண்டுக்கு போகவே செய்யாது. இந்த காக்கா என்ன செய்யும், காக்காக்கு வந்து குயில் முட்டை எது தான் முட்டை எது அப்படிங்கிற அந்த வித்தியாசம் வந்து தெரியாது. காக்கா நினைச்சுக்கும் நம்மளோட முட்டை தான் போல அப்படின்னு நினைச்சிட்டு சரின்னு அதுவே உட்கார்ந்து அடை காத்துக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த குயில் என்ன செய்யும், அந்த காக்கா இருக்கிற அந்த கூண்டுல இருந்து கொஞ்சம் தொலைவுல இருந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த காக்கா ஒழுங்கா வருதா, அதுக்கு அதை அடை காக்குதா, குஞ்சு பொரிக்குதா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும். குஞ்சு பொரிச்ச பிறவும் அந்த காக்காக்கு வந்து தெரியாது. தான் குஞ்சுன்னு நினைச்சிட்டு இறைய எடுத்துட்டு வந்து அந்த காக்கா கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
அப்புறம் ஒரு காலத்துல தான் இந்த காக்கா காக்கான்னு கூவும்போது பார்த்தா அந்த குயில் வந்து கூ கூன்னு கூவும். அப்பதான் அதுக்கு தெரியும் இது நம்மளோட இனம் கிடையாது. இது வேற ஏதோ ஒண்ணு தெரியாத்தனமா நாம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இது நினைக்கும் போது அந்த குயில் வந்து அந்த காக்கா கூட விட்டுட்டு அதோட தன்மையே கூண்டுக்குள்ள இருக்காது. அப்படி அடப்படாது. அப்ப அந்த குயில் வந்து அந்த காக்கா கூட விட்டுட்டு தன்னை இவ்வளவு நாள் அடக்காத்து நமக்கு உணவு கொடுத்த அந்த அம்மா அப்பாவான அந்த காக்காவை விட்டுட்டு இந்த குயில் வந்து பறந்து போயிரும். இதுதான் இயல்பாவே குயிலினுடைய தன்மை. குயில் இப்படிதான் போய் எப்பயுமே காக்கா கூடுல தான் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். குயில் என்னைக்குமே அடக்காத்து அதோட முட்டையை வந்து குஞ்சு பொரிக்காது. இப்ப எதுக்கு இந்த கதைய வந்து சொல்லியிருக்காருன்னா இந்த இடத்துல குயில் அப்படிங்கிற இது என்னன்னா அந்த ஆண் பெண் குயில் தான் வந்து சிவனும் சக்தியும். இந்த காக்கா யாரு? இந்த காக்கால உள்ள ஆண் பெண் யாருன்னா நம்மளுடைய அம்மாவும் அப்பாவும். இந்த குயில் என்ன செய்யுது? எப்படி காக்கா கூடுல போய் தன்னுடைய முட்டைய வைக்குதோ அதே மாதிரி இந்த சிவனும் சக்தியும் தன்னுடைய குழந்தையான அந்த ஆன்மாவை கொண்டு போய் நம்ம அம்மா அப்பாவுடைய விந்துலையும் கருமுட்டையிலையும் வச்சு வளர்க்க விட்டுடுறாங்க. நம்ம அம்மா அப்பா வந்து காக்கா மாதிரி அவங்களுடைய ரத்தத்தை கொடுத்து சாப்பாடை கொடுத்து நமக்கு இந்த உடலை கொடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு காலத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நமக்கு உடலை கொடுத்ததுதான் இந்த அம்மா அப்பா, உள்ள இருக்கிற இந்த உயிரை கொடுத்தது சிவனும் சக்தியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம இந்த அம்மா அப்பாவை விட்டுட்டு அந்த அம்மா அப்பா கிட்ட போய் அடையணும். அதுதான் வந்து சரியான முறை. ஏன்னா இந்த அம்மா அப்பா வளர்க்கறது, நமக்கு உணவு கொடுத்தது, அவங்க கஷ்டப்பட்டது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அது எல்லாமே மாயை. அவங்க செய்த வினைக்காக தான் அது எல்லாத்தையுமே செய்யறாங்க. அதுக்கு நாம எப்படி நன்றி செலுத்தணுமோ செலுத்திட்டு உண்மையான நம்மளுடைய அம்மா அப்பாவை வந்து நாம போய் அடையணும். இதுதான் அந்த கதை மூலமா சொல்லியிருக்காரு. இப்ப அந்த பாடலை பார்க்கலாம். குயிர் குஞ்சி முட்டையை காக்கை கூட்டு இட்டாள். இந்த குயில் குஞ்சானது தன்னுடைய முட்டையை காக்காவுடைய கூட்டில் போய் இட்டுவிடும். அயிர்ப்பு இன்றி காக்கை வளர்க்கின்றது போல. அப்படி போய் குயில் இட்ட முட்டையை இந்த காக்காவானது அயர்ப்பின்றினா கொஞ்சம் கூட கவலை இல்லாம கஷ்டம் இல்லாம தான் முட்டை மாதிரியே அத உயிரை கொடுத்து அந்த காக்கா வந்து வளர்க்கின்றது போல. இயக்கு இல்லை போக்கு இல்லை ஏன் என்பது இல்லை. நம்மளுடைய அம்மா அப்பாவும் அதே மாதிரிதான். அவங்களுக்கு வந்து வேற நோக்கம் இல்ல, எதுவுமே இல்ல. இது என் குழந்தை என் குழந்தைன்னு நினைச்சு நம்மள அந்த அளவுக்கு அவங்க ரத்தத்தை கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. மயக்கத்தால் காக்கை வளர்கின்றவாறே. எப்படி அந்த காக்கை வந்து ஒரு மயக்கத்துல தன்னுடைய முட்டைக்கும் குயில் முட்டைக்கும் வித்தியாசம் தெரியாம அது ஒரு மயக்கத்திலே வளர்த்துச்சோ அதே மாதிரி நம்மளுடைய அம்மா அப்பாவும் ஏதோ ஒரு மயக்கத்துலதான் நம்மள வந்து வளர்த்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது உண்மையான இந்த கருவோட அம்மா அப்பா வந்து சிவனும் சக்தியும். நம்ம வந்து இந்த காக்கா மாதிரி வளர்க்கறதுதான் வந்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்ப இதை நம்ம இப்ப எப்படி புரிஞ்சுக்கலாம்னா நம்மளுடைய குழந்தைய நாம புரிஞ்சுக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு நாம என்ன நினைக்கிறோம், இது என் குழந்தை, என்னை விட்டா இந்த குழந்தைய யாரும் நல்லபடியா பாத்துக்க மாட்டாங்க, நான் நல்லா இருந்துதான் இந்த குழந்தைய படிக்க வைக்கணும், நான் தான் என் பிள்ளைக்கு கல்யாணம் செய்யணும், அப்பதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு நாம வந்து அந்த காக்கா மாதிரி விழுந்து விழுந்து அந்த குழந்தைங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த குழந்தையோட உண்மையான அம்மா அப்பா யாரு? சிவனும் சக்தியும் தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த காக்கா அந்த குயில் எப்படினாலும் அதோட அம்மா அப்பா கிட்ட போகும். அதே மாதிரிதான் நம்மளுடைய குழந்தைகள் என்னைக்கு இருந்தாலும் அவங்க அந்த இறைவனை போய் அடையட்டும். அதுக்கு நாம வந்து முயற்சி பண்ணணுமே தவிர நாம அவங்கள போட்டு திரும்பவும் அந்த மாயைக்குள்ளேயே இருந்து நாமளும் கஷ்டப்பட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்த வேண்டியதில்ல. அப்ப எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடிய உயிருக்கு அம்மா அப்பா யாருன்னா சிவனும் சக்தியும். ஒரே இறைவன் தான் எல்லாத்துக்கும் தாயும் தகப்பனுமாக இருக்கிறார். 489வது பாடல். முதற் கிழங்கு ஆய்முலையாய் அம்முளைப்பின் அதற்புதலாய் பலமாய் நின்று அளிக்கும் அதற்கு அதுவாய் இன்பம் ஆவது போல அதற்கு அதுவாய் நிற்கும் ஆதிபிரானே.
இப்ப போன பாடல்ல பார்த்தா அதேதான் சொல்லியிருக்காரு. எப்படி எல்லாருக்கும் ஒரே அம்மா, அப்பா, சிவனும் சக்தியும் அப்படிங்கிறத தான் இந்த பாடல்லயும் சொல்லியிருக்காரு. முதற்கிழங்கு ஆய் முளையாய் முதற்கிழங்கு அப்படின்னா, நம்ம ம், இப்ப தாமரை செடி எதுல இருந்து வரும்னா, ஒரு கிழங்குல இருந்து வரும். ஆ அப்ப அந்த கிழங்கு அப்படிங்கிறது ஒரு விதை அப்படிங்கிற அர்த்தத்துல தான் சொல்லியிருக்காரு. முதற்கிழங்கு ஆய் முளையாய். அந்த கிழங்குல இருந்து என்ன முளைக்கும்னா, அதுக்குள்ள எதோட சக்தி இருக்கோ, ஆ இதுல இருந்து உருளைக்கிழங்கு வரணும்னா அதுதான் வரும். இதுல இருந்து வெங்காயம் வரணும்னா அதுதான் வரும். அப்ப அந்த முதற்கிழங்கு ஆய் முளையாய். அதுல இருந்து என்ன வருமோ அது வரும். முளைப்பின். அதுல இருந்து தோன்றக்கூடிய எல்லாமே அதனுடைய அனுபவத்த தான் கொண்டுட்டு வரும். அதற்புதலாய் பலமாய் நின்று அளிக்கும். அது அதுவாகவே வளருமே தவிர மாறி வளராது. இப்போ நம்ம அ ஆப்பிள் வந்து காஷ்மீர்ல வச்சா அது நல்லா பளபளன்னு அழகா வரும். ஆனா நம்ம ஊர் பக்கம் வச்சோம்னா அந்த அளவுக்கு வராது. இந்த கிளைமேட்டுக்கு அது சோம்பி தான் வரும். ஆனா அந்த விதைய கொண்டு வந்து இங்க வச்சு நம்ம வந்து என்னதான் மாற்றுனாலும், அதுக்குரிய தன்மை என்னவோ அது இருந்தா தான் அது அதுவாகவே வரும். நம்ம ஒரு அம் பலாக்கொட்டைய வந்து வச்சுட்டு, இதுல இருந்து மாம்பழமும் வரணும், ஆப்பிளும் வரணும்னு நம்ம நெனச்சிட்டு, அதுக்கு என்னென்ன சத்து தேவை, எப்படி கிளைமேட்ட வைக்கணும், நாம என்னதான் செஞ்சாலும் அது வராது. அதுக்குள்ள என்ன இருக்கோ, அதுதான் வரும். அதற்கு ப புதலாய் பலமாய் நின்று அளிக்கும். உள்ள என்ன இருக்கோ, உள்ளது தோன்றும், இல்லது வாராது அப்படிங்கிற மாதிரி, அதுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வரும். அதற்கு அதுவாய் இன்பம் ஆவது போல. அதுக்கு அதுதான் இன்பம். அதுக்குள்ள என்ன இருக்கோ, இப்போ அ ஒரு முள்ளு செடினா, அதுல இருந்து தோன்றக்கூடிய அந்த முள் போன்ற ஒரு பழம் தான் வரும். அது விஷத்தன்மையோட தான் இருக்கும் அப்டின்னா, அந்த செடிக்கு அத குடுக்குறது தான் இன்பம். இல்ல எல்லாருக்கும் இனிப்பான பழம், சத்தான பழம் தான் பிடிக்குது அப்டிங்கிறதுக்காக அது குடுக்காது. அதுக்கு என்ன இன்பமோ, அத உணர்ந்து அது அதுவா தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும். ஆ அதற்கு அதுவாய் இன்பம் ஆவது போல, அதற்கு அதுவாய் நிற்கும் ஆதிபிரானே. இப்ப எல்லாருக்குள்ளயும் ஒரே இறைவன் இருக்கிறார் அப்படின்னா, கொய்யா பழத்துக்குள்ள இனிப்பு சுவையோட நல்லா இருக்கக்கூடிய இறைவன், ஏன் ஒரு கசப்பான சுவையோட விஷச் செடிக்குள்ளயும் இருக்கான் அப்படின்னா, அதுக்கு அது இன்பம்னா, அதுக்கு ஆதியா அவனே இருந்து அதோட இன்பத்த குடுக்குறான். இதுக்கு இது இன்பம்னா, இதுக்குள்ள அவன் அதுவாகவே இருந்து அந்த இன்பத்த குடுக்குறான். எல்லாத்துக்குள்ளயும் ஒரே சிவனும் சக்தியும் இருந்தாங்க அப்படின்னாலும், அதனுடைய தன்மைக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பலன குடுத்து வச்சிருக்காங்க. இப்ப இதுக்கு ஒரு சின்ன கதை வந்து உதாரணமா சொல்லியிருந்தாங்க. ஒரு குருகுலம் இருக்கு. அதுல வந்து ஒரு சீடன் இருக்கான். அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறான். உடனே அந்த குரு வந்து, "நீ ஒரு 10 நாள்ல நீ வந்து ஒரு பன்னிக்குட்டியா பிறந்து நீ வந்து அனுபவிப்ப" அப்படிங்கிற மாதிரி சாபம் விடுறாரு. இவனுக்கு வந்து பன்னினாலே பிடிக்காது. ஐயோ! அது பார்த்தாலே அருவருப்பா இருக்கே! அப்படி போய் நான் பிறக்கவான்ட்டு, இல்ல இந்த வரத்த நீங்க திரும்ப எடுத்துருங்க, எடுத்துருங்கன்னு சொல்வான். அவன் அந்த குரு வந்து, "அப்படிலாம் நான் எடுக்க மாட்டேன். குடுத்தது குடுத்தது தான். நீ அத அனுபவிச்சுட்டு வா" அப்படின்னு சொல்லிருவாரு. இவனுக்கு மனசே கேட்காது. வந்து இவனோட மற்ற நண்பர்கள் கிட்டலாம் சொல்லுவான். இந்த மாதிரி குரு வந்து எனக்கு சாபம் விட்டுட்டாரு. நான் எப்படியும் 10 நாள்ல நான் ஒரு பன்னிக்குட்டியா பிறந்துருவேன். நீங்க வந்து குரு நல்ல முறையில நல்ல குணத்தோட இருக்கும்போது போயி, அ நான் வந்து பிறந்துட்டேனா, எங்க பிறந்திருக்கேன் அப்படிங்கிறத கேட்டுட்டு, நீங்க வந்து அந்த என்ன மட்டும் பிரிச்சு என்ன வந்து அடிச்சே கொன்னுடுங்க. என்னால இந்த பன்றி பிறப்பெல்லாம் ஏத்துக்கவே முடியல. என்னால அப்படி வாழ முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுவான். உடனே அவங்களும் தன்னோட நண்பனுக்காக சரி நாங்க வந்து உன்னை கொன்னுடுறோம் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி ஒரு 10 நாள்ல அவன் மறைஞ்சு போயிருவான். அவன் சொன்னதுக்காக இந்த நண்பர்கள் எல்லாம் போயிட்டு குருட்ட வந்து கேட்பாங்க. அவன் வந்து நீங்க காணமே சாபம் குடுத்த மாதிரி பன்றியா பிறந்துட்டானோ அப்படின்னு கேட்கவும், ஆமா அவன் பன்றியா பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப அவன் எங்க இருக்கான் அப்படின்னதும், அவர் ஏதோ ஒரு கு ஆத்தங்கரையில சொல்லுவாரு. அங்க வந்து ஒரு 10 குட்டி இருக்கும். நீ அங்க போய் உன் நண்பனோட பேர சொல்லவும், ஒரு குட்டி மட்டும் தனியா போகும். அந்த தனியா போற
குட்டி தான் வந்து அப்படி அதாவது அங்க ஒரு குட்டி இருக்கும். அதுக்கு வந்து உடம்புல வெள்ளை கலர்ல அங்கங்க ஒரு குட்டிக்கு மட்டும் புள்ளி இருக்கும். அதுதான் உன்னோட நண்பன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லவும், இவங்க எல்லாரும் ஒரு கம்பு எடுத்துட்டு போவாங்க. அந்த குட்டிய தேடி போலான்னு போவாங்க. அவர் சொன்ன மாதிரியே அந்த ஆத்தங்கரையில ஒரு பன்னி இருக்கும். அது 10 குட்டி போட்டிருக்கும். அதுல ஒரு குட்டிக்கு மட்டும் அந்த வெள்ளை கலர்ல புள்ளி இருக்கும். இவங்க போயிட்டு அந்த நண்பனோட பேரை சொல்லவும், அந்த ஒரு குட்டி மட்டும் வேகமா ஓடும். ஓடவும் இவங்க எல்லாரும் அடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடுவாங்க. அது நிக்காது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப அவங்க நண்பர்கள் வந்து சொல்லுவாங்க, "நீ தானே அடிச்சு கொல்ல சொன்ன. இப்ப என்ன கொல்ல விட மாட்டேங்கிற, ஓடுற" அப்படின்னதும், அந்த பன்னிக்குட்டி சொல்லுமா, "நான் வந்து மனித பிறவியா இருக்கும்போது இந்த பன்றி இதெல்லாம் ஒரு இளி பிறப்பு. அது வந்து கண்டத சாப்பிட்டுட்டு இப்படி வாழுது. அந்த பிறப்ப நான் ஐயரவா நெனச்சேன். அப்படி பிறக்கக்கூடாதுன்னு நான் யோசித்தேன். ஆனா இப்ப பிறந்த பிறவு என் அம்மா வந்து என்ன அவ்வளவு இதா பாத்துக்கிறாங்க. அந்த மற்ற என் கூட பிறந்த அந்த மற்ற குட்டிகள் எல்லாம் என்ன அவ்வளவு ஆசையா அரவணைச்சு வச்சிருக்காங்க. எனக்கு அந்த அன்பே வந்து எனக்கு போதும். இதே வந்து எனக்கு பெருசா தெரியுது. இது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்ப எனக்கு அந்த பன்றி பிறப்பு வந்து இழிவா தெரியல. நான் சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இந்த இது போதும். நான் வந்து இந்த பிறவி நான் இப்படியே இருந்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிரும். அப்ப இறைவன் வந்து எல்லாத்துக்குள்ளயும் சமமா தான் இருக்காரு. ஒரே மாதிரியான உணர்வு, சந்தோஷம், அது பிறக்கும்போது அது என்னெல்லாம் அனுபவிக்கணும். அது வாழ்நாள் எவ்வளவா இருந்தாலும் சரி, அது எப்படியா இருந்தாலும் சரி, இன்பத்த வந்து எல்லாருக்குள்ளயும் ஒரே மாதிரி தான் வச்சிருக்காரு. நம்ம பார்க்கிற கண்ணோட்டம் தான் மாறுது. ஆனா எல்லாத்துக்குள்ளயும் ஆதி பொருளா அவன் வந்து ஒரே குணத்தோட ஒரே மாதிரி இருக்கான். அதத்தான் இந்த பாடல்ல சொல்லியிருக்கார். முதற்கிழங்கு ஆய்முலையாய் அம்முலைப்பின். ஒரு கிழங்கு, ஒரு விதையானது அதுக்குள்ள எதையெல்லாம் பதிவிடப்பட்டிருக்கோ அவை மட்டுமே அவற்றில் இருந்து வெளிவரும். அதற்கு புதலாய் பலமாய் நின்று அளிக்கும். அப்படி வரக்கூடிய இதுல அதனுடைய பலன் எப்படி இருக்கு, அதனுடைய இன்பம் எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா உணர்வுகளையும் அனுபவிக்கும்படி அந்த உயிருக்கு வந்து கொடுக்கப்படுகிறது. அதற்கு அதுவாய் இன்பம் ஆவது போல் அந்த அந்த விதையானது அந்த இன்பத்தை அதற்கான இன்பத்தை அது அனுபவிப்பது போல் அதற்கு அதுவாய் நிற்கும் ஆதிபிரானே. அதற்கு யாரு வந்து மூல காரணமாக இருக்கிறான் அப்படின்னா ஆதிபிரான் அவன் தான் இருக்கிறான். அது எப்பேற்பட்ட பொருளா இருந்தாலும் சரி, அதற்கான இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு முழு முதற் காரணமாக இருப்பவன் ஆதிபிரான். அவன் ஒருவனே எல்லாத்துக்குள்ளயுமே இருக்கிறான். 490வது பாடல். ஏனோர் பெருமையன் ஆகிலும் எம் இறை ஊனே சிறுமையுள் உட்கலந்து அங்குலன் வானோர் அறியும் அளவல்ல மாதேவன் தானே இறை அறியும் தவத்தின் உள்ளே. இப்ப இப்படி எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய அந்த ஆதிபிரான் ஒருவன், அவனை நாம வந்து உணரணும் அப்படிங்கறத தான் சொல்லி முடிக்கிறாரு. ஏனோர் பெருமையன் அப்படின்னா எல்லா விதத்திலையுமே பெருமைப்படக்கூடிய ஒருவன், அவன்தான் நம் இறைவன். ஏனோர் பெருமையன் ஆகிலும் எம் இறை. அவன்தான் இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்குமாக இறைவனாக இருக்கிறான். ஊனே சிறுமையுள் உட்கலந்து அங்குலன். அவன் எங்க இருக்கான் அப்படின்னா இங்க அங்கன்னு சொல்ல முடியாதபடி எல்லா இடத்திலும் நம்மளுடைய உடலுக்குள்ளேயும் உடல்லையும் ஒவ்வொரு அங்கத்திலையும் இருக்கிறான். உடலை தாண்டி வெளியேயும் எல்லா இடத்திலையும் அவனே உட்கலந்து அங்கு உள்ளான். வானோர் அறியும் அளவல்ல மாதேவன். இந்த அப்பேற்பட்ட இறைவனை தேவர்களால கூட அறிய முடியாது. ஏன்னா தேவர்களுக்கு நம்மள மாதிரி உடல் கொடுக்கல, மனம் கொடுக்கல, உட்கார்ந்து உணரக்கூடிய அந்த தன்மையை கொடுக்கல. அவங்க வந்து வானோர்களா தேவர்களாவே இருக்காங்க. அறியும் அளவல்ல மாதேவன். அவர்களுக்காக அவர்களால் அனுபவிக்க முடியாத மிக பெரிய இறைவன் அவன். தானே அறியும் தவத்தின் உள்ளே. ஆனா நம்ம இந்த மனித பிறவியால நாம செய்யக்கூடிய தவத்தினால நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை வந்து நம்மளால உணர முடியும். மனித பிறவிக்கே கிடைத்த வாய்ப்பு, இறைவனை அறியக்கூடிய வாய்ப்பு தேவர்களுக்கும் கிடைக்காத வாய்ப்பு நமக்கு வந்து இந்த உடலை கொடுத்திருக்காருன்னா
நாம வந்து உணருவோமே, அவர் எங்க இருக்காரு, இந்த உடலுக்குள்ளேயும் உட்கலந்து இருக்கிறார், உடலை தாண்டியும் கலந்து நிற்கிறார், எங்குமாக இருக்கிறார், அத்தகைய பெருமையுடைய இறைவனை அறிவோமே அப்படின்னு சொல்லியிருப்பார். கடைசி பாடல் கரு உற்பத்தியில 491வது பாடல். பரத்தில் கரைந்து பதிந்த நற்காயம் உருத்தரித்து இவ்வுடல் ஓங்கிட வேண்டி திரைக்கடல் உப்பு திரண்டது போல திரித்து பிறக்கும் திருவருளாலே. இப்ப இவர் இவ்வளவு தூரம் சொல்றாரு, நீங்க வந்து உள்ள இருக்கிற இறைவனை உணருங்களேன், பாருங்களேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம எப்படி உணர்றது, நாம என்ன முயற்சி பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதற்கான பாடல் பரத்தில் கரைந்து பதிந்த நற்காயம். பரத்தில் அப்படிங்கிறது நம்ம வெளியில இருக்கக்கூடிய அந்த மேன்மையான பரம்பொருள் அப்படிங்கிறது இறைவன். பரத்தில் கரைந்து பதிந்த நற்காயம், எப்படி அவர் வந்து வெளியில மேலான பொருளா எங்கும் கலந்து இருக்காரோ அவரேதான் பதிந்த நற்காயம். இந்த காயமான இந்த உடலுக்குள்ளேயும் அவர்தான் வந்து பதித்துனா உள்ள பொருந்தி இருக்காரு. இங்க அங்கன்னு வெளியில எப்பனாலும் போலாம் வரலாம் அப்படிலாம் இல்லை. எப்படி ஒரு மோதிரத்துல கல்ல நாம பதிச்சிருக்கோம் அப்படின்னா அது எங்கேயும் போகாது, அங்கேயே இருக்கிற மாதிரி பிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்ப இறைவன் அது மாதிரிதான் இந்த காயத்துக்குள்ள பதிந்த நற்காயம் உள்ள வந்து இருக்கிறார். உருத்தரித்த இவ்வுடல் ஓங்கிட வேண்டி, அத்தகைய இந்த உடலானது உருத்தரித்துனா நம்ம இறந்து போகும்போது அது எப்படி வந்து உரு இல்லாம அப்படி போகுமோ, இறந்துட்டா நம்மளால இறைவனை அடைய முடியாது. அப்ப இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கும் போதே ஓங்கிட வேண்டி அவரை உணரும் பொருட்டு நாம முயற்சி பண்ணோம்னா அது எப்படி கிடைக்கும்னா, திரைக்கடல் உப்பு திரண்டது போல. ஒரு கடல்ல உப்பு வந்து அந்த நீரோட கலந்து இருக்கும். நம்ம உப்பளத்துல அந்த தண்ணிய தனியா அனுப்பி விட்டுட்டோம்னா சூரியன் வந்த உடனே அந்த நீர் வத்தி அந்த உப்பு மட்டும் திரண்டு இருக்கும். சூரியன் அருள் கொடுத்தா அந்த உப்பு மட்டும் தனியா வந்துரும். அது போல தரித்து பிறக்கும் திருவருளாலே, இறைவனுடைய அருள் கிடைச்சிருச்சுன்னா போதும், எப்படி அந்த உப்பு வந்து தனியா அந்த கடல் நீர்ல இருந்து பிரிஞ்சு வருமோ அதே மாதிரி நம்மளாலையும் இந்த மாயையெல்லாம் விட்டுட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை வந்து நம்மளால உணர முடியும். அப்ப அவன் அருள் இருந்தா போதும் உணர்ந்துடலாம். அப்ப இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கும் போதே அவருடைய அருளை நாம தேடி போனோம்னா எப்படி அந்த கடல் தண்ணியில இருந்து உப்பு திரண்டு வருமோ அதே மாதிரி இந்த மாயையான உடலுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை நம்மளால உணர முடியும். இன்னைக்கு நம்ம 7 பாடல் பார்த்திருக்கோம். முதல் பாடல்ல 10 மாதம் ஆகும் அந்த குழந்தை வளர்ந்து வருவதற்கு. மாயையிலேயே அது வளரப்படுது. நாமளும் அந்த மாயையிலேயே பார்க்கிறோமே தவிர உள்ள இருக்கிற அந்த இறைவனை பார்க்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு வருத்தப்படுறாரு. 2வது பாடல்ல அந்த விந்துவை கொடுத்த ஆணுக்கும் தெரியாது, பெண்ணுக்கும் அதை வாங்கிட்டோங்கிறது தெரியாது. ஆனா உள்ள இருந்து பிரம்மன் இது எல்லாத்தையும் கவனித்து சதாசிவன் அருளால இயக்குறாரு. ஆனா நம்ம வந்து அது கூட தெரியாம நாம இருக்கோம், ஏன் இறைவனை உணர மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த பாடல்லையும் அதே மாதிரிதான் சொல்லியிருக்காரு. நாம ஆண் பெண் இன்புறும் காலத்திலேயே அந்த கரு வளர்க்கப்பட்டு அது என்னெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதும் கொடுக்கப்படுது. அந்த நாம அனுபவிக்க வேண்டிய அந்த வினையில இருந்து விடுபடணும்னா ஒரே இது வந்து நமச்சிவாய அப்படிங்கிற அந்த அவருடைய நாமத்தை ஓதுனாலே போதும், நாம மாயையில இருந்து விடுபட்டு இறைவனை அடைஞ்சிடலாம். ஆனா நாம முயற்சி செய்யல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த பாடல்ல குயில் எப்படி காக்காவோட கூண்டுல போய் முட்டை இடுதோ அதே மாதிரிதான் எல்லாருக்கும் தாய் தந்தை ஒருவன் தான் இருக்கிறான், அவனை அடைகிறதுக்கு நாம முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த பாடல்ல எப்படி விதையில இருந்து ஒண்ணு வந்து அதற்கான இன்பத்தை அது அனுபவிச்சு அது வாழ்நாள சந்தோஷமா இருக்கோ அதே மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் ஆதி பொருளாக இருக்கக்கூடிய இறைவன் ஒருவனே, அவரை உணரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அடுத்த பாடல்ல நமக்குள்ளேயே கலந்து இருக்கக்கூடிய இறைவனை உணர்றதுக்கு தேவர்களால கூட முடியாது. மனிதர்கள் நாம முயற்சி பண்ணா அடைந்திடலாம், இறைவனை அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசி பாடல்ல எப்படி சூரியனுடைய ஒளி வந்த உடனே கடல் நீர்ல உப்பு தனியா பிரிந்து வருதோ, அதே மாதிரி இறைவனுடைய அருள் கிடைக்கும் போது இந்த உடம்பு அந்த மாயையிலிருந்து விலகி இறைவனை பார்க்கக்கூடிய அந்த அருள் நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதோட கரு உற்பத்தி முடிந்திருது. அடுத்த தலைப்பு மூவகை சீவ வர்க்கம் ஆரம்பமாகுது. அதை நாம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது பிரியா. உண்மையிலேயே நல்லா புரிதல் இருந்தது. இதோட எளிதா சொல்லணும்னா எதுவும் கிடையாது. ரொம்ப அருமையா நல்லா எளிதா சொல்லிட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரியா. நன்றிக்கா.